உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீவேஸ் ஜாயண்ட் அல்லது நாக் நேவிஸ் ஒரு உலகின் மிகப்பெரிய கப்பலாக இருந்தது. இது முதலில் ஜப்பானில் கட்டப்பட்டது மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு கப்பல் நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. அதன் பிறகு இது பல பெயர்களில் அறியப்பட்டது. சீவேஸ் ஜாயண்ட், ஹாப்பி ஜாயண்ட், ஜாஹ்ரே விக்கிங், நாக் நேவிஸ். இக்கப்பல் முதலில் ஹாங்காங்கை சேர்ந்தது சீவேஸ் ஜாயண்ட் என்ற பெயரில், ஆனால் அதன் இறுதி காலங்களில் நார்வே நாட்டை சேர்ந்தது ஜாஹ்ரே விக்கிங் மற்றும் நாக் நேவிஸ் என்ற பெயர்களில். இது உலகின் மிக நீளமான மற்றும் மிகவும் எடையுள்ள கப்பலாக இருந்தது. 2009ஆம் ஆண்டில் இது முற்றிலும் அகற்றப்பட்டது. 19 கட்டமைப்பு தொழில்நுட்பங்கள். சீவேஸ் ஜாயண்ட் கப்பலின் விவரம். இரட்டை அடுக்கு டபுள் ஹல் அமைப்பு, எண்ணெய் கசிவை தடுக்கும் பாதுகாப்பு. ஹைட்ரோடைனாமிக் வடிவமைப்பு, கடல் அலைகளை குறைத்து பயணத்தை எளிதாக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. டெக் மேல் தளம் சோகஸ்மெய்லி. எண்ணெய் ஏற்றும் மற்றும் இறக்கும் வசதிக்காக பல்வேறு கார்கோ மேனிஃபோல்ட்ஸ் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்புக்காக கட்டமைக்கப்பட்ட ஃபோம் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம்ஸ். கார்கோ டேங்க்ஸ், சரக்கு தாங்கிகள் சோகஸ்மெய்லி. 46 எண்ணெய் தாங்கிகள் உள்ளன, ஒவ்வொன்றும் எண்ணெய் கசிவை தடுக்கும் வகையில் பிரிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் இனர்ட் கேஸ் சிஸ்டம் மூலம் நிரப்பி தீப்பற்றலை தடுக்கும். 20 இயந்திர சக்தி மற்றும் இயக்க அமைப்புகள். மெயின் என்ஜின். மிகப்பெரிய ஸ்டீம் டர்பைன் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது. சக்தி 50,000 HP ஹார்ஸ் பவர் வரை வழங்கும் திறன். பயண வேகம் அதிகபட்சம் 16.5 நாட்ஸ் 35 km/மணிநேரம். எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம். கப்பலில் உள்ள அனைத்து உபகரணங்களுக்கும் மின்சாரம் வழங்கும் சக்தி வாய்ந்த டர்போ ஜெனரேட்டர்ஸ். அனைத்து லைட்டிங் மற்றும் இயந்திரங்களை இயக்கும் சுழற்சி மின்சாரம் ஏசி பவர். 21 பாதுகாப்பு அம்சங்கள். ஃபயர் சப்ரஷன். CO மற்றும் ஃபோம்பேஸ் தீ அணைக்கும் அமைப்புகள். எளிதில் தீப்பற்றக்கூடிய எண்ணெய் காரணமாக உயர் பாதுகாப்பு நடைமுறைகள். ஆல் ஸ்பில் பிரிவென்ஷன். இரட்டை அடுக்கு ஹல் மற்றும் ஆயில் கண்டெய்ன்மெண்ட் சிஸ்டம்ஸ். எண்ணெய் கசிவை கண்டறிந்து தடுக்க சென்சர் சிஸ்டம்ஸ். லைஃப் சேவிங் எக்விப்மெண்ட். லைஃப் போட்ஸ், லைஃப் ராஃப்ட்ஸ் மற்றும் எமர்ஜென்சி இவாக்குவேஷன் சிஸ்டம்ஸ். எமர்ஜென்சி ஷட் ஆஃப் வால்வ்ஸ் எண்ணெய் வெளியேறுவதை தடுக்க. 22 தொழில்நுட்ப விவரங்கள். அம்சங்கள் விவரங்கள். நீளம் லென்த் ஓவரால் 458.45 மீட்டர். அகலம் பீம் 68.8 மீட்டர். ஆழம் டிராஃப்ட் 24.6 மீட்டர். முழு சுமை. தொகை எடை DWT 56,476 டன். மொத்த எடை GT 26,0941 GT. வேகம் ஸ்பீட் 16.5 நாட்ஸ் 35 km/மணிநேரம். எரிபொருள் திறன் 4.1 மில்லியன் பேரல் எண்ணெய். முன்னணி இன்ஜின் சக்தி 50,000 HP. 23 கடல் பயண சாதனைகள். உலகின் மிக நீளமான மற்றும் கனமான கப்பல். அதன் எண்ணெய் கொள்ளளவு மூலம் அமெரிக்காவின் ஒரு நாளைக்கு தேவையான எண்ணெயை வழங்க முடியும். அதன் முழு நீளம் 4 ஃபுட்பால் மைதானங்களுக்கு சமம். 24 ஓய்வு மற்றும் தகரமாக்கல். 2004 கடல் பயணத்திலிருந்து ஓய்வு பெற்றது நாக் நேவிஸ் என்ற பெயரில். 2009 இந்தியாவின் அலாங் துறைமுகத்தில் தகரமாக்கப்பட்டது மோல்ட் என்ற இறுதி பெயரில். கடல்களில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து உலக வரலாற்ற. 25 சுவாரஸ்ய தகவல்கள். சீவேஸ் இன் நீளம் ஐபில் டவரின் உயரத்தை மிஞ்சும். முழுமையாக எண்ணெய் நிரப்பிய நிலையில் அதன் எடை சுமார் 82,500 டன் ஆகஸ்ட் இருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது டைட்டானிக் கூட சிறியதாக தெரியும். சீவேஸ் ஜாயண்ட் என்பது உலக கடல் வரலாற்றின் ஒரு மறக்க முடியாத அத்தியாயம்.
26. உலக சாதனைகள். உலகின் மிக நீளமான கப்பல் 458.45 மீட்டர் நீளத்தில் இதுவரை கட்டப்பட்ட எந்த கப்பலை விட நீளமானது. மிக கனமான கப்பல் 56,476 டன் DWD உடன் உலக சாதனை. மிக உயர்ந்த கொள்ளளவு சுமார் 4.1 மில்லியன் பேரல் எண்ணெய் ஏற்றும் திறன். புகழ்பெற்ற சமுத்திரத்தின் அரண்மனை என அழைக்கப்பட்டது அதன் அளவுக்காக. 27. பயண வழித்தடங்கள். பெரும்பாலும் மத்திய கிழக்கு எண்ணெய் துறைமுகங்களிலிருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா வரை எண்ணெய் ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்டது. அதன் அளவு காரணமாக சூயஸ் கால்வாய் மற்றும் பனாமா கால்வாய் வழியாக செல்ல முடியாது. பெரும்பாலும் திறந்த கடல்களில் நங்கூரமிட்டு எண்ணெய் ஏற்றியது. 28. ஈரான்-ஈராக் போர் தாக்குதல் 1988 சோகஸ்மெய்லி. தாக்குதல் ஈரான் விமானங்கள் எக்ஸோசெட் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியது. சேதம் எண்ணெய் தாங்கிகளுக்கு தீப்பற்றல் ஏற்பட்டது. மீட்பு கப்பல் முழுமையாக மூழ்கவில்லை. பின்னர் மீளமைக்கப்பட்டது. பின்னர் பெயர் மாற்றம் ஹாப்பி ஜாயண்ட் என பெயர் மாற்றப்பட்டது. அதன் ஓய்வு காலத்தில் அலாங் இந்தியா துறைமுகத்தில் தரிசிக்க பலர் வந்தனர். 30. விகிதங்களின் ஒப்பீடு. பிரபல கட்டுமானங்கள் நீளம் மீட்டர். சீவேஸ் ஜாயண்ட் 458.45. ஐஃபெல் டவர் பரப்பு 324. டைட்டானிக் 269.1. எம்பயர் ஸ்டேட் பில்டிங் உயரம் 443.2. சீவேஸ் ஜாயண்ட் கப்பல் ஐவிட சுமார் 1.7 மடங்கு நீளமானது. ஐஃபெல் டவர் மேலிருந்து கீழே கிடக்க வைத்தாலும் சீவேஸ் ஜாயண்ட் இன்னும் நீளமாக இருக்கும். 31. கடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம். அதன் எண்ணெய் கொள்ளளவு காரணமாக கடலில் ஒரு சின்ன கசிவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருந்தது. இதனால் அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. OWL வடிவமைப்பு எண்ணெய் கசிவை தடுப்பதற்காக. ஓல் ஸ்பில் கண்டெய்ன்மென்ட் சிஸ்டம்ஸ் எவ்வித கசிவையும் தடுக்க. எமர்ஜென்சி ஷட் ஆஃப் வால்ஸ் அவசர நிலைகளில் எண்ணெய் வெளியேறுவதை தடுப்பதற்காக. 32. இறுதி பயணம் மற்றும் தகரமாக்கல். 204 இல் கடல் பயணத்திலிருந்து ஓய்வு பெற்றது. 209 இல் மோல்ட் என்ற பெயரில் இந்தியாவின் அலாங் துறைமுகத்தில் தகரமாக்கப்பட்டது. அதன் உதிரிகளும் உலோகங்களும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டன. 33. சுவாரஸ்ய தகவல்கள். அதன் முழு நீளம் 4.5 ஃபுட்பால் மைதானங்கள் நீளத்திற்கு சமம். அதன் முழு எடை 82.500 டன் ஆகஸ்ட் இருந்தது எண்ணெய் நிரம்பிய நிலையில். அதன் திரும்பும் வட்ட அளவு 3 கிலோமீட்டர் தூரம் தேவைப்படும். அதன் எண்ணெய் தொகை ஒரு நாடு சில மாதங்கள் பயன்படுத்தும் அளவுக்கு இருந்தது.